தமிழ்முனை புத்தக வண்டி நடத்தும் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. இப்படியாக ஒரு பட்டிமன்றத்தை நடத்த வேண்டும் என்று பேசிக்கொண்டு வாசிப்பையும் பண்டிகையையும் இணைத்த போல ஒரு பட்டிமன்றத்தை நாம் நடத்த வேண்டும். இந்த பண்டிகை நாட்களில் வாசிப்பை இன்னும் அதிகமாக மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு சேர்க்க வேண்டும். எங்களை போன்ற எழுத்தாளர்கள் வாசகர்களுக்கெல்லாம் புத்தகம் வாசிப்பதே ஒவ்வொரு பண்டிகை போலதான். அதனால தீபாவளி போன்ற சிறப்பு நாட்களில் இன்னும் அதிகமாக நம்ம மக்களிடம் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே இந்த பட்டிமன்றமானது இன்று நடக்கவிருக்கிறது. பட்டிமன்றத்துக்கு தலைமையேற்பதற்கு நடுவராக வந்திருக்கிற வழக்குரைஞர் ஐயா திரு பாலசேகர் அவர்களை வருகிறவர்களை வரவேற்கிறேன். மேலும் இந்த பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்கும் அனைத்து மாணவ கண்மணிகளையும் தமிழ்முனை சார்பாகவும் எங்கள் புத்தகவாசி நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் வருவதற்கு என வரவேற்கிறேன். நிகழ்வானது இப்பொழுது ஆரம்பமாகிறது. அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம், தமிழ்முனை பதிப்பகம் இரண்டும் இணைந்து தீபாவளி திருநாளை முன்னிட்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எது அவசியம், வாசிப்பா பொழுதுபோக்கா என்ற ஒரு அருமையான தலைப்பில் இந்த பட்டிமன்றத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார். இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்துவிட்டு என்னிடம் சொல்லும் பொழுது இரு தரப்பிலும் பேசுவதற்கு இளைஞர்கள் வருகிறார்கள் என்று சொன்னவுடன் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த நூற்றாண்டில் தமிழ் எங்கே செல்கிறது, வாசிப்பு எங்கே செல்கிறது, இலக்கியம் எங்கே செல்கிறது, நாளைக்கு இந்த இலக்கியங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்களா என்ற ஒரு ஐயம் உண்டு. அந்த ஐயம் இப்ப இந்த இளைஞர்கள் இவ்வளவு ஆர்வத்துடன் பேச வருவதை பார்த்தவுடன் அந்த ஐயம் எல்லாம் போய்விடுகிறது. ஏன்னா அகநானூற்று பாடல் ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. இம்மை உலகத்து இசையோடு விளங்கி மறுமை உலகத்துக்கு மறு இந்து எய்துவ செருநரும் விளையும் செயிர்தீர் காட்சி சிறுவர் பயத்து செம்மலோர் அப்படின்னு ஒரு பாடல், 61வது பாடல். என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல இசையோடு வாழ்ந்து அடுத்த உலகத்திற்கு செல்றது யார் செல்வார்கள் என்று சொல்கிறார்கள்? நல்ல பண்புடைய குழந்தைகளை பெற்றவர்கள். ஒரு சமுதாயத்துல நல்ல பண்புடைய குழந்தைகள் இருந்தால்தான் மறுமை உலகத்துக்கு செல்லும்போது மகிழ்ச்சியோடு செல்வார்கள். அப்ப இந்த தமிழ் சமுதாயத்துல நல்ல பண்புடைய குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. இப்ப இந்த தலைப்பு மகிழ்ச்சியான வாழ்விற்கு அவசியம் என்ன என்பது. 20ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு உலகம் முழுவதும் இந்தியாவை பற்றி ஒரே ஒரு கணிப்பு தான் இருந்தது. வெளிநாடுகளுக்கு சென்று நான் இந்தியன் என்று சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், அது வெறும் பாம்பாட்டிகளும் மந்திரவாதிகளும் சேரிகளும் இருக்கக்கூடிய ஒரு நாடு என்று நினைத்து வந்தார்கள். இவ்வளவு அறிவு சிறந்தவர்கள் இருப்பதும் இவ்வளவு இலக்கியங்கள் இருப்பதும் யாருக்கும் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊடக வாயிலாக, செய்தித்துறை வாயிலாக இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப இந்த நூற்றாண்டுல இந்தியா என்று வெளிநாடுகளில் சொல்லும் பொழுது ஒரு மரியாதை வருகிறது. அப்ப அந்த அளவுக்கு வருகிறது என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பண்டிகைகள் இல்லைன்னு சொல்லல. இப்போ உலகத்துல எந்த நாடை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் விசேஷமா கொண்டாடக்கூடிய பண்டிகை தினங்கள்னா 1, 2, 3, இதுக்கு மேல போகாது. இப்ப கிறிஸ்தவர்களாக இருந்தால் கிறிஸ்துமஸ், நியூ இயர் கொண்டாடுவாங்க. அந்த நாட்டினுடைய விடுதலை நாள் 3 நாள் கொண்டாடுவாங்க. அந்த 3 நாள் தான் அந்த நாட்டுக்கு பண்டிகை. முகமதியர்களா இருந்தாலும் மிலாடி நபி, பக்ரீத் அல்லது ஏதாவது ஒரு விடுதலை நாள் கொண்டாடுவாங்க. ஆனா இந்தியாவில் மட்டும் 365 நாட்களுக்கும் பண்டிகை இருக்கிறது. ஏன் இந்தியர்கள் மற்றவர்களிடம் வித்தியாசப்படுகிறார்கள்னா, அந்த பண்டிகைகளை கொண்டாடுவது. பண்டிகைகளை கொண்டாடுவது என்பது என்ன என்றால், அனைத்து மக்களும் ஒன்றாக சேரும். அதுல
பாகுபாடு இருக்கக்கூடாது, யாருக்கும் ஒருத்தருக்கும் பாகுபாடு இருக்கக்கூடாது. இந்த தீபாவளியில பட்டாசு வெடிக்கிறது, எல்லாரும் கூடி நின்று அந்த பட்டாசை வெடிப்பது என்பது எல்லாரும் ஒண்ணு, ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வது. இந்த தென்பகுதிகளில் கோயில்கள்ல கொடை விழாக்கள் நடக்கும். இப்ப அதை திருவிழாவை ஆக்கிட்டோம். அதெல்லாம் கொடை விழாக்கள். வர்றவங்க எல்லாருக்கும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு நம்ம இந்த விருந்தோம்பல் கலாச்சாரம் அது நம்மகிட்ட இருந்தது. அதுவும் தமிழர்கள்ட்ட எக்ஸ்க்ளூசிவா இருந்தது அந்த விருந்தோம்பல் கலாச்சாரம். திண்ணை இல்லாத வீடே இல்லை என்ற நிலை இருந்தது. இன்று திண்ணையே வைக்காமல் வீடு கட்டுவது ஃபேஷன் ஆயிடுச்சு. திண்ணை கட்டுனது எதுக்குன்னா, இரவு நேரத்துல திண்ணை கட்டுறது மட்டும் இல்ல, ஒரு மாடக்குழி வச்சிருப்பாங்க. ராத்திரி மாடக்குழியில என்ன செய்வாங்கன்னா, தண்ணியோ ஏதோ ஒண்ணு வச்சுட்டு போவாங்க. எதுக்காகனா, இரவு நேரங்கள்ல வழிப்பயணியாக செல்லக்கூடியவர் அந்த திண்ணையில் தூங்கி ஓய்வெடுத்து விட்டு குடிப்பதற்கு தண்ணி எடுத்துக்கொள்ளணும். அப்படி இருந்த தமிழ் கலாச்சாரம் இப்பொழுது மாறி, ஆனா மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சியா இருக்கிறதுனா பண்டிகைகள் தீவு ஏதாவது ஒண்ணு வந்தா மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்ச்சிக்கு எது அவசிய காரணம், எது விஞ்சி நிற்கிறது? பொழுதுபோக்கு தான் விஞ்சி நிற்கிறதா அல்லது வாசிப்பு விஞ்சி நிற்கிறதா என்பது குறித்து இப்ப இங்க விவாதம் சொல்ல போகிறார்கள், தங்களுடைய கருத்துக்களை சொல்ல போகிறார்கள். அதுல முதல்ல வாசிப்பே என்ற அணியின் சார்பாக பேசுவதற்கு தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழிலே பட்டம் பெற்றிருக்கக்கூடிய செல்வி ஐஸ்வர்யா அவர்களை வாசிப்பே என்று பேச அழைக்கிறேன். அவர் தமிழ் துறையை சார்ந்தவள், தமிழை குறித்து பேச வருகிறார். 10 விலங்குகளோடு பழகிப்பார், நீ ஒரு விலங்காக முடியாது. 10 மரங்களோடு பழகிப்பார், நீ ஒரு மரமாக முடியாது. ஏன் 10 மனிதர்களோடு பழகிப்பார், நீ ஒரு மனிதனாக முடியாது. ஆனால் 10 புத்தகங்களை வாசித்துப்பார், நீ 11வது புத்தகமாக வாசிக்கப்படுவாய் என்ற வரிகளின் மூலம் வாசிப்பின் முக்கியத்துவத்தை நிரூபித்து அவையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும், ஆன்றோருக்கும், நடுவர் அவர்களுக்கும், என் சக தோழமைகளுக்கும் இந்த நெய்தல் மகளின் வணக்கங்கள். வாசிப்பின் மூலமாக தான் பொழுதுபோக்கு அப்படிங்கறதே உருவானது. நீங்க ஏன் எப்படின்னு கேட்கலாம் நடுவர் அவர்களே, சொல்றேன் கேட்டுக்கோங்க. நம்ம முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு கருணாநிதி இருந்தாங்கல்ல, அவங்க கவிஞர், கலைஞர் அப்படியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம திரைப்படத்துல பல திரைக்கதை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி முதல்ல திரைக்கதை எழுதினாங்களாம். அந்த திரைக்கதை தான் காலப்போக்குல பொழுதுபோக்கா மாறுச்சு. அது எப்படி எழுதினாங்க? அவங்க வாசிச்ச புத்தகங்களை வச்சுதான் அவங்க எழுதினாங்க. அதுதான் பொழுதுபோக்கா மாறுச்சு நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லாம ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம் உருவாகணும்னா எந்த ஒரு திரைக்கதை ஆசிரியரும் சரி, எந்த ஒரு இயக்குனரும் சரி, ஒரு நூலை தழுவாமலோ இல்ல ஒரு புத்தகத்தை வாசிக்காமலோ அந்த பொழுதுபோக்கு படத்தை இயற்றவே முடியாது அவர்களே. ஆகையால் ஒரு பொழுதுபோக்கு உருவாகணும்னா கண்டிப்பா வாசிப்பு அப்படிங்கறது இருக்கணும். இந்த காலகட்டத்துல, அதாவது இப்போ சமகாலத்துல ஏன் பொழுதுபோக்கு ஒரு மாயா மாறிச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்க தலைமுறை எதுவுமே வாசிப்பு தலைமுறையா இல்ல. அது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய ஒண்ணுதான். எல்லாமே கேட்டல் தலைமுறையா மாறி போச்சு. அதுக்காக நடுவுல அவர்களே அது கற்றலில் கேட்டலே நன்றின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால கேட்கறதும் நல்லதுதான், கேட்கறது நல்லதான் தலைவரே. ஆனா நான் சொன்னதுக்காக நீங்க இந்த அணிக்கு சாஞ்சிராதீங்க. இல்ல அந்த அணிக்கு இல்ல, கற்றலில் கேட்டலே நன்றிங்கிறது தான். சரிங்க ஐயா. அது மட்டும் இல்லாம வாசிப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லாம, வாசகர்கள் இல்லாம இன்னைக்கு பொழுதுபோக்குங்கிற இந்த அணியே இருந்திருக்காது, பொழுதுபோக்கே இருந்திருக்காதுங்கய்யா. அது மட்டும் இல்லாம அக்காலத்துல இருந்து, அதாவது சங்க இலக்கிய காலத்துல இருந்து இக்காலம் வரைக்கும் நமக்கு இந்த வாசிப்பு அப்படிங்கிற ஒண்ணு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இந்த வாசிப்புன்னு ஒண்ணு இல்லாம இன்னைக்கு நம்ம தமிழ்ல அத்தர் நூல்கள் 18 கீழ்கணக்கு, மேல்கணக்கு, சங்கலிக்கும் சொல்லி எக்கச்சக்க பாடல்கள் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்காது. அந்த வாசிப்பின் மூலமா தான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அறிவு வளர ஆரம்பிச்சுது. அந்த வாசிப்பு மூலியமா தான் இன்னைக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லி இங்க எனக்கு எதிரா பேச வந்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கலைகளையும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம். இவங்க பொழுதுபோக்குக்காக அந்த கலையை வச்சிருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா பறை இசை பொழுதுபோக்கு கிடையாது. நம்மளோட ஆதி வேற எடுத்து உணர்த்து காட்டுறதுக்காண்டிதான் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பறை இசை. இந்த பறை இசையை வாசிச்சதுனாலதான் அந்த குழுவை பறையன் சொன்னாலும் தவிர பறையன் என்பது பறை இசை வாசித்ததால இல்ல. ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வேறுபாடு இருக்குது.
முக்கியமா நம்ம மண்ணின் கலை, கிராமிய கலையை இவங்க பொழுதுபோக்குக்காக எடுத்து வச்சிருக்காங்க. அந்த பொழுதுபோக்குக்காக இல்லாம அந்த பொழுதுபோக்கா வச்சிருக்க அதுவுமே ஒரு வாசிப்பு, ஒரு படைப்பாளனோட ஒரு உருவாக்கமா தான் அந்த கலையுமே வந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம பொதுவா ஒண்ணு பார்ப்போம் தலைவர் அவர்களே, என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கருணாநிதி கண்ணகி, அது தொடர்ந்து ஒரு படம் வந்துச்சு பூம்புகார். அந்த படத்துல வளைக்குறை காதை, சிலப்பதிகாரத்துல உள்ள வழக்குரை காதைய மையமா வச்சு ஒரு வசனம் எழுதியிருப்பாங்க. அது என்ன பாட்டுனா, வாயின் கடைமணி நடுநாள் நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட, தான் தன் அரும்பெருள் புதவனை ஆலியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதியே ஆவூர் ஏகா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கலல் மன்னார் நின்னக புகுந்து ஈங்கு என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர். இந்த வரிகளை அடிப்படைய வச்சுதான் அந்த வசனமே எழுதினாங்க. அந்த வசனம் காலப்போக்குல பொழுதுபோக்கா மாறிச்சு. இவங்க பொழுதுபோக்கா பாக்குற ஒவ்வொரு விஷயத்திலயும் பின்னாடி வாசிப்பு, படைப்பாளர்ங்கிற எல்லாரோட உழைப்புமே இருக்குது. நீங்க இப்ப கேட்கலாம், இன்னைக்கு நம்ம தீபாவளி கொண்டாட்டம் தான் நிகழ்வுக்கு தான் இந்த பட்டிமன்றமே நடக்குது. அப்ப கொண்டாட்ட பொழுதுபாக்கு தானே இங்க நான் பார்த்து கேட்கலாம், நியாயமானதுதான். ஆனா கொண்டாட்ட திருவிழா தீபாவளியை ஏன் கொண்டு வந்தாங்க? கொண்டாட்டம் போது சொல்லிடுவோம். அந்த காலத்துல மனுஷன் தனித்தனியா பிரிஞ்சு அடிச்சு பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருந்தான். அப்பா சண்டை போடாத, எல்லாம் ஒன்னா இருப்போம். ஐயா சொன்னாங்க வீட்டுல திண்ணை எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் ஒன்னா இருப்போம், வாங்க கூடி மகிழ்வோம்னு சொல்லி ஒரு படிச்சவனால, ஒரு யோசிச்சு தன்மை இருக்கிறவனால உருவாக்கப்பட்ட கொண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமே. சரி, அடுத்து தீபாவளின்னு ஒண்ணு பார்ப்போம். தீபாவளி ஏங்க கொண்டாடப்படுறாங்க? ஏங்க கொண்டாடுறாங்க? நன்மை தீமையை அழித்து நன்மையை பெறுவது. நீங்க சொல்லுங்க, ஏங்க கொண்டாடுறாங்க தீபாவளிய? இப்படி கேட்டா ஆளுக்கு ஒவ்வொரு சொல்லுவோம். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, எள்ளுல இருந்து எண்ணெய் கண்டுபிடிச்சதுனால தீபாவளி. இன்னொரு என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செஞ்சா அதான் தீபாவளி. எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு காலம் சொல்லும்போது அந்த மகாபாரதம், ஐயன் நன்மையில தீமை அந்த வதம் செஞ்சது மகிழ்ச்சிக்காக அப்படின்னு சொல்லும் போதுமே, இந்த மகாபாரதம், ராமாயணம், கிருஷ்ணர் எல்லாம் யார் கண்டுபிடிச்சா? ஒரு படைப்பாளி. அத வாசிச்சது ஒரு வாசிப்பாளன். இவங்க எல்லாருமே கொண்டு வந்ததானே இந்த தீபாவளிங்கிற ஒண்ணுமே. அதுதான் இப்ப இன்னைக்கு பொழுதுபோக்கா நிக்குது. அதனால அறிவுள்ளோரால உருவாக்கப்பட்டதுதான் இந்த தீபாவளின்னு சொல்றேன். ஐயா ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கான நீங்க அறிவுள்ள நான் சொல்லவே இல்லை, அறிவாளிகளால உருவாக்கப்பட்டதுதான் இந்த தீபாவளின்னு சொல்றேங்க ஐயா. மத்தபடி உங்களை நான் தப்பா எதுவும் சொல்லல, மன்னிச்சுக்கோங்க. இறுதியாக அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கு ஒரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, தனல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ. இந்த கவிதை ஏன் நான் இப்போ சொன்னேன்னா, ஒரு சின்ன அக்னி குஞ்சு தானா, அது அந்த குஞ்சுல அக்னி இருக்குது. அதை கொண்டு போய் ஒரு பெரிய காட்டுல பொந்துக்குள்ள வச்சுட்டாங்களாம். வச்ச உடனே அந்த காடே வெந்து தணிஞ்சு எரிஞ்சு போச்சுதான். அதே மாதிரிதான் வாசிப்புங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு பொழுதுபோக்குங்கிற ஒண்ணு நிக்குது. ஆக வாசிப்புல இருந்தான் பொழுதுபோக்கு வந்துச்சு. மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அவசியம் வாசிப்பே என்று கூறி எனக்கு வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. மிக அருமையாக வாசிப்பு என்பதற்கு ஒரு அடிப்படையை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அவர் சொல்லும் போது சொன்னாங்க, ஐயா உங்களை அறிவில்லாததுன்னு சொல்லல. அது சொல்லும் உடனே எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம்னா, இந்த எழுத்தாளர்களுக்கு ஒரு திமிர் உண்டு, பேச்சாளர் எழுத்தாளர்கள் ஒரு திமிர் உண்டு. அது கர்வம்னு சொல்லலாம். அது தெரிஞ்சு பார்க்க திமிர்மா தான் தெரியும். ஜெயகாந்தன் ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. மீட்டிங்ல யாரெல்லாம் இருக்கான்னா, அடிப்படையாக ஜெயகாந்தன் ஒரு கம்யூனிஸ்டவாதி அல்லது காங்கிரஸ்வாதி. மேடையில் இருந்தது கருணாநிதி, துரைமுருகன், நெடுஞ்செழியன், அன்பழகன்லாம் இருந்திருக்காங்க. ஜெயகாந்தன் பேச சொல்றாங்க. ஜெயகாந்தன் பேசும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது இப்படிதான் ஆரம்பிக்காரு, நான் யாரை வணங்குவது என்று தெரியவில்லை. உட்கார்ந்து இருக்கிறது எல்லாரும் சீஃப் மினிஸ்டர், மற்ற மினிஸ்டர் எல்லாம் இருக்கான். நான் யாரை வணங்குவது என்று தெரியவில்லை. அடுத்தது, நான் வணங்கக்கூடிய நபர்கள் எவரும் இங்கு இல்லை. சொல்ல முடியுமா எவனாவது? வணங்கக்கூடிய நபர்கள் எவரும் இல்லை. ஆனால் தமிழன் இன்னொரு தமிழனை இழிவுபடுத்தி விட்டான் என்று எண்ணக்கூடாது என்பதற்காக வணங்குகிறேன். இதுதான் இந்த எழுத்தாளர்களுக்கு சார் சொன்ன மாதிரி இது கர்வம். அதை சொல்றதுக்கு எவனுக்காக முடியுமா? ஒரு அரசியல்வாதியோ வேற யாரோ ஒரு அதிகாரியோ ஒரு மீட்டிங்ல பேச முடியுமான முடியாது. ஆனா அதுல ஐஸ்வர்யா சொன்னது மாதிரி கலைஞர் இல்லை,
வில்லாதி வில்லன். ஏன்னா ஒரு நாட்டை ஆட்சியை வந்து ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு கொண்டு போனவர் தன்னுடைய தமிழாளி. அவர் பேச வர்றார். யாருக்கு அப்புறம்? ஜெயகாந்தனுக்கு அப்புறம். பேசும் பொழுது ஜெயகாந்தன் அவர்கள் சொன்னார், எங்களை வணங்குவதற்கு தகுதி இல்லை என்று. நான் இப்பொழுது அவருக்கு தலைவணங்கி பணிகின்றேன். அவர் எழுத்தாளர் என்பதற்காக அல்ல, அவர் என் நண்பர் என்பதற்காக அல்ல, எனக்கு வாக்களிக்கக்கூடிய கோடானு கோடி வாக்காளரில் ஒருவர் என்று அப்படின்னு ஒரு சொல்லி நக்கலிட்டு. அது அப்ப அந்த பேச்சாற்றல் என்பது இவரு அவரை மிஞ்சுறாரு, அவர் இவரை மிஞ்சுறாரு. அது போல ஐவாளி இருக்கா இல்லையாங்கிறத அது அந்த மேடைகள் தீர்மானிக்க கூடும். இப்ப வாசிப்பு என்பதற்கு ஒரு நெடிய விளக்கம் சொல்லியிருக்காரு. இந்த வாசிப்பு என்பது பொழுதுபோக்கை உருவாக்கியதா அல்லது பொழுதுபோக்கினால் வாசிப்பு உருவாக்கியதா? இப்ப இது வாசிப்புனாலதான் பொழுதுபோக்கு உருவாக்குன்னு பாப்பா சொல்லியிருக்காங்க. அது உண்மையா இல்லையா என்று மறுத்து சொல்வதற்கு ஏபிசி மகாலட்சுமி கல்லூரியில் 2ஆம் ஆண்டு தமிழ் படிக்கக்கூடிய மகாலட்சுமி அவர்களே. தமிழே, உன் பெயரால் ஊற்றெடுத்து ஓடுகிறேன் நதியாக, களப்புக்கும் நீயே கடலாக நில். எண்ணுவது முன்னையே, எழுதுவது முன்னையே, உண்ணுவது முன்னையே, உயிர்ப்பது முன்னையே, என்னை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழ் அன்னையே, உம்மையும் அவையோரையும் வாழ்த்தி வணங்கி என் உரையை துவங்குகிறேன். மகிழ்ச்சியான வாழ்விற்கு அவசியமானது பொழுதுபோக்கே என்று பேசுவதற்காக வந்துள்ளேன். மகிழ்ச்சி என்பது ஒரு மனிதனின் வாழ்வில் அடிப்படையான உணர்ச்சி. அத்தகைய உணர்ச்சி பொழுதுபோக்கில் உள்ளதா, வாசிப்பதில் உள்ளதா என்பதே இன்றைய பட்டிமன்ற நிகழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது பாமரனுக்கும் பணக்காரனுக்கும் வேறுபட்டது கிடையாது. எழுத்தறிவில்லாத எளிய மக்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கல்வி கற்ற சான்றவனாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி பொழுதுபோக்கு இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியே கிடையாது. படங்கள் பார்ப்பது, பாடல்கள் கேட்பது, புத்தகங்கள் வாசிப்பது, விளையாடுவது, சமூக வலைதளங்கள் பயன்படுத்துவது என்று அத்துணையும் நம் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக, ஒரு பொழுதுபோக்கை உருவாக்குவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடியவையாகும். நான் என்ன கூற வருகிறேன் என்றால், வாசிப்பது என்பது பொழுதுபோக்கில் ஒன்றுதானே தவிர அது வாழ்க்கைக்கு அவசியமான மகிழ்ச்சி கிடையாது என்று நான் கூற வருகிறேன். அதே சமயத்தில் நம்முடைய பொழுதுபோக்கு சிறு இன்பத்திற்காகவும் இசைக்காகவும் இருந்துவிடக் கூடாது. இன்று பொழுதுபோக்கிற்காக இசை கேட்பவன் நாளை ஒரு இசை ஞானியாகலாம். இன்று பொழுதுபோக்கிற்காக மட்டை பந்தும் கபடியும் விளையாடுவன் நாளை இந்திய விளையாட்டு வீரனாக மாறலாம். இப்படி பொழுதுபோக்கு ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி தருவதோடு அவனை ஒரு சாதனையாளராக கூட மாற்ற நேரிடும். ஆனால் எதை சார்ந்து பயணிக்கிறோமோ அதை சார்ந்துதான் நாம் பயனடைவோம். ஏட்டுக்கல்வி கற்காத எண்ணற்ற தாய்மார்களின் பொழுதுபோக்கு வீடுகளில் தொடர்கள் பார்ப்பதும் புரணி கதைகள் பேசுவதும் தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி. அவங்க கிட்ட போய் அக்கினி சிறகுகளையும் அம்பேத்கர் வரலாறையும் கொடுத்து ஏமா படி படி படினா புக்கை வாங்கிட்டு என்னாலதான் படிக்க முடியலன்னு ஒன்ன படிக்க வச்சா நீ என்ன வந்து படிங்க மண்டையில 2 தட்டு தட்டுவாங்க. ஆனா இப்போ தொடர்கள், இப்ப சீர்தமிழ் போன்றதுலதான் அம்பேத்கர் அவர்களுடைய வரலாறை வந்து தொடர்களா போட்டுறாங்க. அப்போ நம்ம அம்மா பாட்டு நம்ம அதை பார்க்க சொல்லலாம். ஏன்னா சார் சொன்ன மாதிரி கற்றலை பார்க்கலும் கேட்டது வந்து எல்லாருக்குமே ஒரு சிறந்த கல்வி அனுபவத்தை நிச்சயமா தரும். அப்போ அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற புத்தகமா கொடுத்தா படிக்க தயங்குற நம்மளுடைய பெற்றோர்கள் தொடரா போட்டா நிச்சயமா பார்ப்பாங்க. அப்ப அவங்களுடைய பொழுதுபோக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சமூக கற்றலை அளிக்கிறது. அன்றைய காலத்தையும் இன்றைய காலத்தையும் ஒரே பாட்டுல அப்பவே சொல்லிட்டாங்க. தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கண்ணி, பட்டினிக்கு தீனி, கெட்ட பின்பு ஞானி, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாட்டு அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. இன்னைக்கு தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கண்ணி அப்போ பண்ணாங்க. ஆனா இப்போ தகாத உறவுனால பிறந்த எத்தனையோ குழந்தைகளை கழுத்து நெறிவிட்டு காடுகளை வீசி செல்றாங்க. பட்டினிக்கு தீனி, கெட்ட பின்பு ஞானி. ஆனா இன்னைக்கு பசிக்கு ஒருவாய் அவனு ஜோர் போட மாட்டான். கெட்ட பின்பு ஞானி ஆக மாட்டான். தான் கெட்டு போயிட்டா எனக்கு ஒரு கண்ணு போயிட்டா உனக்கு 2 கண்ணு போகணும்னு தான் கெட்டு போன பின்பு அனைவரும் ஞானியாவதை பார்க்கிலும் அனைவரின் வாழ்வில் சனியாக மாறி விடுகிறார்கள். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ஆனா இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்களை நாம் வீதிகள்ல தான் பார்க்கிறோம்.
வீடு வரை உறவு கிடையாது, வீடியோ கால்லயே எல்லா உறவும் முறிஞ்சு போயிடுறது. இது அன்றைய உறவு முறைகளையும் இன்றைய உறவு முறைகளையும் இந்த ஒற்றை பாட்டுல நம்ம வேறுபாடு கண்டறிய முடியுது. இதை ஏன் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இப்படி ஒரு இரத்த கொதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மை போன்ற நல்ல உள்ளங்களுக்கு பொழுதுபோக்கு மிகவும் அவசியமானதே என்று நான் கூறுகிறேன். இன்றைய இளையோரை பார்க்கிலும் முதியவர்கள் பண்ற அட்ராசிட்டி இருக்க, எடுத்துக்காட்டுக்கு வேற யாரையும் சொல்லல, எங்க வீட்டுல எங்க ஆச்சி 75 வயசு ஆகுது, அவங்களுக்கு தனியா ஒரு ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்காங்க. போன் வாங்கின ஒரு வாரத்துக்கு ஆன்டி என் தம்பிக்கிட்டையும் இல்ல இந்த போன்ல வாட்ஸ்அப் எப்படி ஏத்தணும், யூடியூப் எப்படி பார்க்கணும் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க பாட்டுக்கு தனியா சேர்ல உட்காந்து ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல எவனும் வெட்டிட்டு செத்தாலும் சரி, குத்திட்டு செத்தாலும் சரி, அவங்க பாட்டுக்கு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த நிலையில்லாத வாழ்க்கையில பொழுதுபோக்கு என்பது ஒரு மகிழ்ச்சியான நினைவுகளை தரக்கூடியதா இருக்கு நடுவர் அவர்களே. பொழுதுபோக்கை சிரிப்பதற்காக மட்டும் நாம் பயன்படுத்தி விடக் கூடாது, சிந்திப்பதற்காகவும் பயன்படுத்த வேண்டும். இன்றைய இளைய சமுதாயத்தின் சமூக வலைதளம் சார்ந்த பொழுதுபோக்கு அரசியல் சார்ந்ததும் அறிவியல் சார்ந்ததுமாக இருந்தால் நிச்சயமாக சொல்கின்றேன், நாளைய தமிழக மக்களின் மனநிலை அனைத்தையுமே மகிழ்ச்சியாக நம்மால் மாற்ற முடியுமா நடுவர் அவர்களே? இறுதியாக ஒன்று கூறுகிறேன், ஒரு மனிதனின் 5 விரல்களும் ஒன்று போல் ஒன்று இருப்பது கிடையாது. அதே போல்தான் ஆடுவது, பாடுவது, வாசிப்பது, சிந்திப்பது, எழுதுவது என்று ஒன்றுக்கொன்று வேறுபாடாக இருந்தாலும் கூட அனைத்தையும் பொழுதுபோக்கு என்ற உள்ளங்கை தாங்கி ஒரு மனிதனின் வாழ்வில் அவசியமாக இருப்பது பொழுதுபோக்காகவே இன்று இருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு முறை கூறி, வாழ்க்கைக்கு, அதுவும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடிப்படையாக ஒன்று பொழுதுபோக்கே, பொழுதுபோக்கே, பொழுதுபோக்கே என்று கூறி எனது வாதத்தை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாய்மொழித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி, வணக்கம். பொழுதுபோக்கே என்பதற்கு நிறைய உதாரணம் சொன்னாங்க. ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்ன இந்த பாட்டு வீதி வரை உறவு, வேற பாட்டே கிடைக்கல. பாட்டுல எத்தனை எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் சந்தோஷம் தான் பாட்டு இருக்கு. அதுல வீதி வரை உறவு, வீடு வரை பிள்ளை காடு வரை உறவு சொல்லி அந்த பாட்டு சொல்லும் பொழுது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சமூக வலைத்தளங்கள் கஷ்டமான ஆய்வு. சமூக வலைத்தளங்கள் பொழுதுபோக்கிற்காக, அது பொழுதுபோக்குன்னு அவங்க சொன்னாங்க. அது எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். ஆனா சமூக வலைத்தளங்கள் என்பது பெரு நிறுவனங்களினால் நடத்தப்படும். ஒரு காணொலி பார்த்து ஒரு உளவியல் மருத்துவர் சொல்லுகிறார். என்னால அது எனக்கும் தெரியும். என்னால ஒரு மாணவனுக்கு வகுப்பறையில் 1 மணி நேரம் கற்பித்தல் நேரம் இருக்கு. அப்ப சொல்லும் பொழுது ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, 1 மணி நேரத்துல முதல் 15 நிமிஷத்துக்கு, கடைசி 15 நிமிஷத்துக்கு இடையில ஒரு 30 நிமிடமாக உங்களை கவனிப்பான். அந்த 30 நிமிடங்களுக்கு தான் நீங்க நடத்தணும்னு சொல்லுவோம். இப்போ 1 மணி நேர வகுப்பு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப 45 நிமிஷத்துல குழந்தைகள் மிக அதிகமாக ஆசிரியர் சொல்வதை கேட்பது 2 அல்லது 3 நிமிஷமா. இந்த 2 அல்லது 3 நிமிஷம் லிமிடேஷன் எங்க? இந்த சொன்னாங்க இல்லையா, மகாலட்சுமி சொன்னாங்க இல்லையா, ரீல்ஸ் 2.5 நிமிஷம் 1.5 நிமிஷம். ஸோ 2.5 நிமிஷம் 1.5 நிமிஷம் ரீல்ஸையும் இன்ஸ்டாவையும் பார்த்து பார்த்து கான்சென்ட்ரேஷனே எவ்வளவு நேரத்துக்கு வந்துட்டு 2.5 நிமிஷத்துக்கு வந்து. ஸோ இந்த சமூக வலைத்தளங்கள் பொழுதுபோக்கிற்காக உருவாக்கப்பட்டதா இல்லையாங்கிறத இந்த வாசிப்பு தரப்பிலிருந்து அது குறித்து பதில் சொல்வதற்காக வஉசி கல்லூரியில் பௌதீகம் படிக்கக்கூடிய செல்வி தீபா அவர்களை அழைக்கிறேன். இளங்கோவடிகள் ஏங்கிய தமிழே, கம்பநாடு கண்ட தமிழே, பாரதி தோளில் படுத்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, நீ வெறும் வாக்கிய கூறுகளில் வார்த்தைகளை கொட்டி தீர்க்கும் சீக்காளி மொழி அல்ல. உன்னை உச்சரிக்கும் போதே உற்சாகம் மனசுக்குள் கச்சேரி நடத்துகிறது என் மனம். காலமெல்லாம் கண்டுணர்கிறேன் பேரழகு தமிழுக்கு இந்த பிஞ்சு பேச்சாளரின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவையே வணங்குகிறேன். எனது உரையை துவங்குகிறேன். கதிரவன் நீர் உறிந்து வானில் சங்கம் அமைக்கும் கார்மேகம் போல் கருகருவன அமர்ந்திருக்கும் கருத்துரையாளர் எங்கள் ஐயா நடுவர் அவர்களுக்கும்
என் அணிகளுக்கும் எதிரணிக்கும் இவ்விழாவிற்கு வந்துள்ள அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கம். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குவது வாசிப்பே என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாற்ற வந்துள்ளேன். முதலில் வாசிப்பு என்றால் என்ன? வாசிப்பு வாசிப்பு என்பது ஒரு கலை. எல்லோராலையும் எல்லா புத்தகங்களையும் வாசிக்க முடியாது. அந்த கலை எல்லோராலையும் எல்லா புத்தகத்தையும் வாசிக்க முடியாது. அந்த புத்தக வாசிப்பு என்பது ஒரு கலை. அந்த கலையை அறிகின்ற அந்த நேரத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை நம்மை பல்வேறு விதமான வைப்ரேஷன்ல அதிர்வலைகள்ல தன்னை இணைச்சு கொள்ளுது. அணுகுண்டு இருக்குல்ல, அணுகுண்டு அத ஆன் பண்ணாதான் வெடிக்கும். அதே ஒரு முறைதான் அதுவும் வெடிக்கும். ஆனா புத்தகம் அப்படி இல்லை. நாம திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும். நாம் அந்த புத்தகத்தை எடுத்து அதை வாசிக்கும் போதெல்லாம் அந்த புத்தகம் வெடிக்கும். நாம இரண்டாவதாக வாசிப்பதனால என்ன பயன்? பொது அறிவு அதிகமாகுது, மனம் அழுத்தம் குறையுது. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். இப்ப எதுக்கெடுத்தாலும் ஸ்ட்ரெஸ். 5 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு கிழவி வரைக்கும் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ். யார கேட்டாலும் ஸ்ட்ரெஸ். இப்போ எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்கா. அவளுக்கு ஒரு வாரம் லீவ் விட்டுருக்காங்க. அவ ஹோம்ஒர்க் எதுவுமே முடிக்கல. நான் அவ படிச்சிட்டியான்னு கேட்டேன், விளையாட வாரியான்னு கேட்டேன். நானே ஒரு வாரம் கொடுத்த ஹோம்ஒர்க் எதுவுமே முடிக்காம ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், நீங்க வேற அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்கே நிலைமை இருக்கு. நடுவர் அவர்களே, எகிப்துல பாரோ அப்படின்ட்டு ஒரு அரசன் இருந்தான். அவன் நூலகத்துக்கு வச்ச பேரு மன மருத்துவ நிலையம். மன மருத்துவ நிலையம். எப்போதெல்லாம் மனுஷனுக்கு பைத்தியம் பிடிக்குதோ அதை தெரிய வைக்க முடியும் அப்படின்னா அது நல்ல நூல்களால மட்டும்தான் அந்த பைத்தியத்தை தெளிய வைக்க முடியும். சாதனை வரும்போது ரொம்ப ஆணவமாகவும், சோதனை வரும்போது ரொம்ப சோகமாகவும் போக விடாம ஒரு புத்தகம் உங்களை நிறுத்தி பிடிச்சுக்கும். வாசிப்பு அப்படிங்கறது ஒரு பொழுதுபோக்கு கிடையாது, அது ஒரு தவம். ஒரு முறை நம்ம வாசிப்போட சுவையை அறிஞ்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளை விடாது. வாசிப்பு நமக்கு என்ன தருகிறது அப்படின்னு கேட்டா நம்மள்கிட்ட வந்து நல்ல ஒரு மாற்றத்தை தருகிறது. ஒரு குடிகாரன் ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும், குடிச்சிட்டு சைக்கிள்ல வந்துட்டு இருக்கான். அவனை போலீஸ்காரர் வழி மறிச்சு பிடிச்சு அவனை ஜீப்ல ஏத்திட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நைட்டு ஃபுல்லா நொத்துன்னு நொத்துறாரு. காரணமே இல்லாம அவரை போட்டு அடிக்காரு. அடிச்சுட்டு காலையில ஒரு 4:30 மணி அளவுல அவரை விடுறாரு. அவரும் குத்துயிரும் கொலையுருமா போயிட்டு அந்த சைக்கிள் எடுத்துட்டு போறாரு. அவர் யாரு அப்படின்னா காரணமே இல்லாம அவருடைய மனைவியை தினமும் அடிக்கக்கூடியவர். இது ஒரு கதை. இந்த கதைய வந்து ஒருத்தர் வாசிக்கிறாரு. அவர் யாருன்னா அவருடைய கொண்டாட்டியை அடிக்கிறவர். இப்போ இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகாமலே இவர் திருந்துவாரா இல்லையா? இந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துது இந்த புத்தக வாசிப்பு. வாசிப்பு அப்படின்னாலே புத்தகம். புத்தகம் அப்படின்னா நூல். இந்த புத்தகத்துக்கு நூல் அப்படின்னு எதுக்கு பெயர் வந்துச்சு அப்படின்னா, ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடைகளின் கிழிசல்களை தைக்கும். ஆனால் மனிதனாகிய உன்னுடைய காதுகளில் நூல் நுழைந்தால் உன்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும். அதனால்தான் புத்தகத்திற்கு நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்று வலம்புரி ஜான் அவர்கள் கூறினார்கள். நான் சிதம்பரம் கல்லூரியில் இயல்பியல் துறையை சார்ந்தவள். மேடையில் பேசக்கூடிய துறையை தேர்ந்தெடுத்தவள். என்னை போல் நீங்களும் வேற எத்தனை துறையில் இருந்து விட்டு போங்கள். ஆனால் உங்களிடத்தில் ஒரே ஒரு பழக்கம் மட்டும், புத்தகத்தை எடுத்து வாசிப்பதும், யாரேனும் எந்த மொழியாவது பேசினாலும் அதை காது கொடுத்து கேட்பதற்குமான குண நலன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய அந்த துறை அப்படி நீங்க செஞ்சா, நீங்க இருக்கக்கூடிய எந்த துறையானாலும் சரி, அதுல ஒரு முதன்மை மனிதராக நீங்க வரக்கூடும். இதை நான் ஒரு மாணவியா இந்த இடத்துல சொல்றேன், இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இதுவரை இந்த புத்தகத்தை வந்து நீங்க இந்த சிறப்பு பட்டிமன்றம் முடிந்த பிறகு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது புத்தகத்தை எடுத்து வாசிங்க. இந்த சிறப்பு பட்டிமன்றம் எதுக்கு நடத்துதுன்னா அப்படின்னா, இந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய பழக்கம் உங்கள்கிட்ட வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு நடத்த வேண்டியதுக்காக கூட இருக்கலாம். நூலளவு ஆகுமா நுண்ணறிவு? உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதே போல மனசுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு. ஒரு நல்ல நூல் ஒரு நல்ல நண்பனுக்கு ஒப்பானவன். நம்ம எப்படி ஒரு நல்ல நண்பன் வந்து நாம கஷ்டத்துல இருக்கும் போது, நம்ம தடுப்பாறும் போது நமக்கு தோல் தந்து வாழ்க்கையோட இறுதி வர வாரானோ,
அதே போலதான் நல்ல நூல்களும் நம்முடைய வாழ்வின் இறுதி வரை நமக்கு பயனுள்ளதாக அமைகிறது. ஆகவே எந்த அளவுக்கு நாம சுவாசிக்கிறோமோ, நேசிக்கிறோமோ, வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் புத்தகத்தை வாசிச்சா. ஒரு புத்தகம் உங்களை என்ன செய்யும் என்று கேட்டால், ஒரு புத்தகம் உங்களை என்ன வேண்டுமானாலும் செய்யும். ஆம், பகத்சிங் இந்தியாவின் ஆக சிறந்த இளம் சுதந்திர போராட்ட தியாகி. இன்றும் கூட சங்கங்கள் அனைத்தும் தன்னுடைய டீஷர்ட்டுகளில் அவர்களுடைய புகைப்படங்களை வைத்துக் கொண்டு பெருமை அடைகின்றன. ஏன் பகத்சிங் இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்த என்று உங்களுக்கு தெரியுமா? பகத்சிங்கோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் இறுதி நிமிடத்துல புத்தகத்தை படிச்சுதான் செத்தாராம். உனக்கு இன்னும் அரை மணி நேரம் தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறது என்று சொல்லும் போது ரொம்ப தைரியமா, இன்னும் அரை மணி நேரம் இருக்குல்ல, ஒரே ஒரு புத்தகம் மட்டும் படிச்சுட்டு நான் தூக்குல தொங்குறேன் அப்படின்னு சொன்னவர் அவர். இது உலகத்துல எதுக்குமே பயப்படாத, இந்த உலகத்துல எதுக்குமே பயப்படாத அதிகாரம், ஆட்சி, பணம், இப்படி எதுக்குமே பயப்படாத மனிதன் மரணத்திற்கு முன் மண்டிட்டு நிற்கிறான். நம்ம கொரோனா பெருந்தொற்று காலத்துல நம்ம பயந்துகிட்டு வீட்டை பூட்டினா மரணம் உள்ள வராது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கதவு பூட்டிட்டு இருந்தோம்ல ஒரு காலத்துல. அதே மாதிரிதான் மரணத்துக்கு சாளரம், ஆனா அது போல இல்லாம மரணத்துக்கு சாளரம் விதித்து நான் வாரேன், 30 நிமிஷம் தானே, ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு சாகுறேன் அப்படின்னு சொன்னவரு பகத்சிங் ஐயா அவர்கள். நிறைவாக, வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே, அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே, நல்ல நூல்களை சுவாசிப்பாய், வாசிப்பை நாளும் நேசிப்பாய், வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாக இருப்பது வாசிப்பே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம். வாசிப்பே என்பதற்கு நிறைய கருத்துக்களை சொன்னாங்க, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. நம்மளை பார்த்து கருப்பா இருக்காருன்னு சொன்னா, கருப்பு தானே, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு பாட்டெல்லாம் வந்துட்டு ஐயா எங்களை பார்த்து. இருந்தாலும் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. பகத்சிங்கை பத்தி எல்லாம் சொன்னாங்க. வாசிப்பு என்பது, புத்தகங்களை வாசிப்பது எவ்வளவு அவசியம் என்கிற நிறைய நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு வஉசி கல்லூரியில் ஜியாலஜி படிக்கக்கூடிய லட்சுமி லாவண்யா அவர்கள் வருகிறார். நடுவர் ஐயா, நான் பொழுதுபோக்கு அணியில இருந்து வந்திருக்கதால உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். உங்களோட பொழுதுபோக்கு என்னையா? என்னுடைய பொழுதுபோக்கு படிப்பது. அதுதான் கஷ்டம். அதுதான் என்னுடைய பொழுதுபோக்கு, படிப்பது. பொழுதுபோக்கே படிக்கிறது. சரிங்க. ஆதியில் தோன்றிய மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் எளிய மொழி, என் அன்னை மொழியான தமிழை வணங்கி இங்கே அமர்ந்திருக்கும் மாண்புமிகு நடுவர்களையும் என்னுடன் வந்த தோழர்களையும் இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அவசியம் வாசிப்பா இல்ல பொழுதுபோக்கான்றதுதான் தலைப்பு. பொழுதுபோக்குன்னா என்ன சொல்லுங்க பாப்போம். அதாவது காலம் பொன் போன்றது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காலத்துல நமக்குன்னு ஒரு சில நேரம் கிடைக்கும் போது நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு பேருதான் பொழுதுபோக்கு. பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு யாருக்கு தாங்க பிடிக்காது? அப்படி ஒருத்தவங்க தங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும் போது மகிழ்ச்சி வரதான் செய்யும். எனக்கு முன்னாடி பேசின தோழி ஐஸ்வர்யா சொன்னாங்க, வாசிப்புல இருந்துதான் பொழுதுபோக்கு உருவாச்சுன்னு. ஆனா புத்தகங்கள் வர்றதுக்கு முன்னாடி காலத்துல மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? அதாவது ஆதிவாசி மனுஷன் பொழுதுபோக்குக்காக கிறுக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சா அந்த கிறுக்கல்களை ஓவியமா மாத்தி அதுல இருந்து தன்னோட எண்ணங்களை சொல்ல ஆரம்பிச்சான். அப்படி பொழுதுபோக்குல இருந்து உருவானதுதான் எழுத்து, அதுல இருந்து உருவானதுதான் புத்தகம், அதுல இருந்து உருவானதுதான் வாசிப்பு. எனவே வாசிப்புல இருந்து பொழுதுபோக்கு வரல, பொழுதுபோக்குல இருந்துதான் வாசிப்பு வந்துச்சு. புத்தகத்துக்கு முன்னாடியே கிறுக்கல்கள் தொடங்கிருச்சு இல்லையா? ஒரு குழந்தை சின்ன வயசுல ஆரம்பிச்சதுன்னா கூட கிறுக்கதான் ஆரம்பிக்கும். அதுவே அதுக்கு ஒரு சின்ன பொழுதுபோக்கு தானே. நீங்க சொல்லுங்க. அப்பனா பொழுதுபோக்குல இருந்துதான் வாசிப்பு உருவாச்சு. வாசிப்பு அப்படிங்கறதே ஒரு பொழுதுபோக்கு தான் சொல்லுவாங்க. இந்த சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஒரு கட்டுரை எழுத சொல்லுவாங்க, எனக்கு பிடித்த பொழுதுபோக்கு, எனது பொழுதுபோக்குன்னு எழுத சொல்லுவாங்க. அப்ப பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்வாங்க, நல்ல பிள்ளைங்கன்னு காட்டிக்கணுங்கிறதுக்காகவே எனது பொழுதுபோக்கு புத்தகம் வாசிப்பது அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. நான்லாம் அப்படிதான் எழுதுனேன், நீங்க எப்படின்னு தெரியல. ஆனா எல்லாருமே அப்படிதான் எழுதுவாங்க. அப்பனா நம்ம கேட்கும் போது அப்படிதான் கேட்போம். பொழுதுபோக்கு என்னன்னு கேட்டா இப்ப ஐயா கூட சொன்னாங்க படிப்பது. படிப்பதுன்னா வாசிக்கிறது. வாசிக்கிறது ஒரு பொழுதுபோக்கு.
ஆனா வாசிப்புல இருந்து நம்ம நிறைய கத்துக்கிறோம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது மகிழ்ச்சியை தரதான் செய்யுது. பொழுதுபோக்கா வாசிப்ப தொடங்குற ஒரு மனுஷன் அந்த பொழுதுபோக்க திரும்ப திரும்ப செய்யும் போது அதை பழக்கமா மாத்துறான். அதை பழக்கமா மாத்தும் போதுதான் அதுல இருந்த அறிவையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கிட்டு அவனும் கற்பனையில ஊர்ந்து தன்னோட படைப்புகளை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படி பார்த்தா பொழுதுபோக்குல இருந்து மகிழ்ச்சியும் கிடைக்குது, தங்கச்சி தீபா சொன்ன மாதிரி கற்பனையும் வளரத்தான் செய்யுது. என் கூட எனக்கு எதிரா பேச வந்திருக்கிற 3 பேருக்கும் நான் நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வாசிப்பு தான் மகிழ்ச்சி தருதுன்னு சொல்ற ஒரு தகவலுமே பொழுதுபோக்க தான் பெருமைப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா தங்கச்சி சொன்னாங்க அதாவது புத்தகத்தை வாசிக்கும் போது கற்பனை கூடுது, ஒரு படைப்பை உருவாக்குறதுக்காக ஒரு படைப்பாளியா ஆக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதேதான், அதாவது புத்தகம் நம்மள வேற உலகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கான ஒரு கருவின்னு கூட சொல்லலாம். புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப சிறந்த விஷயம்தான். ஆனா பொழுதுபோக்கா நம்ம என்ன நீண்டர் சொன்ன மாதிரி பாடல் கேட்பதா இருக்கட்டும், திரைப்படம் பார்ப்பதா இருக்கட்டும், ஒரு பாடலை கேட்கிறவன் அவங்க சொன்ன மாதிரி ஒரு இசையமைப்பாளர் ஆகலாம். அதோட வரிகளை கேட்கும் போது தனக்கும் எழுதணும்னு தோணலாம். ஒரு கதையை பார்க்கும்போது அவனுக்கும் நம்மளால கதை எழுதலாம் அப்படிங்கிற ஆர்வம் வரும். அவங்க சொன்னாங்க சமூகத்தோட ஒன்றதுக்கு புத்தகங்கள் உதவுதுன்னு சொன்னாங்க. பொழுதுபோக்குக்காக நான் வெளியில போய் 4 பேர் கூட விளையாடும் போதுதான் மக்களை புரிஞ்சுக்க முடியும். ஒரு மக்கள் எப்படி எப்படி இருக்கிறாங்க, நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்ற சுய அறிவையும் பொழுதுபோக்கு தான் தருது. அந்த காலத்துல எல்லாம் அம்மா சொன்னாங்க, புத்தகத்தை எடுத்து உட்காந்து படிங்கிறத விட வெளியில போய் விளையாடுறா, வீட்லயே உட்காந்துருக்காத நிறைய பேர் சொல்லதான் செய்வாங்க. அம்மாக்களை எடுத்துக்கிட்டோம்னா அப்படித்தான், இப்பயும் அப்படிதான். ஸ்ட்ரெஸ் அது இதுன்னு நிறைய சொன்னாங்கதான், அது எல்லாமே உண்மைதான். இப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கேட்டா ஓரளவு நான் ரிலாக்ஸ் ஆகுவேன், எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணா நான் ரிலாக்ஸ் ஆவேன்னு சொல்றாங்க. இது மனுஷங்க மட்டுமே சொல்லல, அறிவியலே சொல்லுது. மன அழுத்தம் இருக்கும்போது தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த ஒரு 5 நிமிஷம் செஞ்சா கூட மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது பேர்லயே இருக்கு பாருங்க, பொழுது போக்கு. அதாவது ஒரு மனுஷன் கடினமான பொழுதுல இருக்கும் போதும் அவனோட மனசை சாந்தப்படுத்தி அந்த கடினமான பொழுத போக்குறதுக்கு உதவுறதாங்க பொழுதுபோக்கு. தனக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறது பேர் தான் பொழுதுபோக்கு, வேற எதுவுமே இல்லை. ஆனா அந்த பொழுதுபோக்கு அவனுக்கு கற்பனையும் கொடுக்குது, மனிதர்களோட எப்படி பழகணும்னு சொல்லுது, அவனையே அவன் உயர்த்திக்கிறதுக்கு ஒரு கருவியாகவும் பொழுதுபோக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அதாவது உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு என்னன்னு கேட்டாங்க, நான் படிப்பதுன்னு சொன்னேன். அதை வச்சுட்டே பொழுதுபோக்கு படிக்கிறதுன்னு இல்லை, படிக்கணும். ஒரு மாணவிகளாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கும். கற்றல் என்பது வேறு, வாசிப்பது என்பது வேறு. இந்த கற்றல்ல இப்ப நிறைய குறைபாடு இருக்குன்னு நம்ம சொல்றோம். என்ன குறைபாடு இருக்குன்னு ஒரு சின்ன உதாரணத்திலே சொல்லிடலாம். இப்போ இந்த மாணவிகளுக்கு எல்லாம் ஒரு கேள்வி, ஊதாக்கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்கிற ஒரு பாட்டு இருந்துச்சு, எந்த படத்துல வந்தது? எந்த படத்துல வந்தது? வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அந்த படம் வந்தது எந்த வருஷம்? 2012. சரிதானா? 2012 நீங்க எல்லாம் என்ன படிச்சுக்கிட்டு இருந்தீங்க? 6ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா உங்களால இன்னைக்கும் அந்த பாட்டு வரிய சொன்ன உடனே சொல்ல தெரியுது. இப்ப ஏன் கேள்வி, இவ்வளவு நாள் படிச்சீங்கல்ல, 10 வருஷம் 12 வருஷம் படிச்சீங்க, நாலடியார் ஒரே ஒரு பாட்டு சொல்லுங்களேன். சொல்லுங்க. அழகு. ஏன்னா அது தமிழ் துறையில தமிழ் படிக்காங்க. நல்ல ஏன்னா மத்த யார்கிட்ட இருந்து வரல, நல்லா யோசிங்க. அது அவனுக்கு பாடம் பரீட்சைக்கு வரும், அதனால சொல்றான். மத்த யாரும் சொல்லல. பேச்சு போட்டியில் தமிழ்ல வரும். இல்ல நான் கேட்டது என்ன, பாட்டு அந்த அந்த நாலடியார்ல மற்ற யாருக்கும் அந்த நாலடியார்ல ஒரு பாட்டு வரல. நாலடியார் எப்ப இருந்து படிச்சுட்டு வாரீங்க? 6ஆம் கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு வாரீங்க. ஆனா யாருக்கும் தெரியாது. முதல் பாடல், எம்மை பயக்குமால் ஈய குறைவிந்தால் தம்மை விளக்குமால் தாமுணர கேடிந்தால் எம்மையுலகத்தும் கல்வியே மம்மர் அறுக்கும் மருந்து. இதான் முதல் நாலடியார்ல பாட்டு. எல்லாரும் படிச்சிருப்பீங்க, எல்லாரும் பாட்சியில எழுதிருப்பீங்க. ஆனா அது மறந்துட்டு ஊதாக்கலர் ரிப்பன் மறக்க மாட்டீங்க. இதுதான் வித்தியாசம்.
எதையாவது ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது அதோடு ஆழ்ந்து அதோடு இயந்து படித்தீர்கள் என்றால் அது என்னைக்கும் மறக்காது. அது என்னைக்குமே மறக்காது. ஆனா நம்ம செய்யறது என்னன்னா, இந்த பொழுதுபோக்கு என்று சொல்லக்கூடிய திரைப்படம் சமூக வலைத்தளங்களை சொன்னாங்க, அதுதானே பொழுதுபோக்குன்னு. பொழுதுபோக்கு தான். ஆனா அதுவே வாழ்க்கையாகி விடுமோ, அதுல வர்றதெல்லாம் வாழ்க்கையாயிருமோ அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அத சொல்லியிருக்காங்க. இப்ப வாசிப்பே என்று பேசுவதற்கு செல்வி கமலி காமராஜ் கல்லூரியில் கிரிமினாலஜி படிக்கக்கூடிய கமலி அவர்கள் இதற்கு வாதாட வருகிறார். ஒற்றை தமிழ் மகனுள்ளவரை அற்றை தமிழ் தாய்ங்கு ஆட்சி புரியும் வரை மற்றை இனத்தார்க்கு மண்டியிடான் மாத்தமுழன் மண்டியிட்டால் பிறப்பின் மேல் ஐயம் பெற்றோர் மேல் ஐயம் என சற்றும் தாழாமல் பறை சாற்று என்று வைத்த பாவலேர் பெருஞ்சித்திரனார் அவர்களின் திருவடிகளோடு என் உரையை துவங்கு. வாழ்வில் மகிழ்ச்சிக்கு அவசியமாக இருப்பது பொழுதுபோக்கு என்று பேச வந்திருப்பவர்களுக்கு முதலில் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்டது வாழ்வில் மகிழ்ச்சியை தருவது புத்தகம் வாசிப்பது. மகிழ்ச்சியிலேயே மகிழ்ச்சி 2 வகையான மகிழ்ச்சிகள் உண்டு. உடலுக்கு நன்மை பகற்றும் மகிழ்ச்சி, உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் மகிழ்ச்சி. அந்த வகையில் உடலுக்கு நன்மை பயக்கும் மகிழ்ச்சியாம் புத்தக வாசிப்பை பற்றி உங்களிடையே பேச வந்துள்ளேன். சகோதரி சொன்னார், இப்பொழுது பொழுதுபோக்குக்காக பாடல் கேட்கிறவன், இசையை கேட்கிறவன் வருங்காலத்தில் இசைஞானி ஆகலாம், மட்டை பந்து விளையாடுபவன் வருங்காலத்தில் சிறந்த மட்டை பந்து வீரராகலாம் என்று புத்தகம் வாசிக்கிறவர்கள் வருங்காலத்தில் சிறந்த தலைவராகலாம் என்று நான் கூறுகிறேன். டுடே a leader, tomorrow a leader என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, அதையும் கூற விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் திரைப்படத்தில் இப்பொழுதெல்லாம் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் ஏதாவது வரலாற்று புத்தகங்களை கொடுத்து படிங்கன்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களை படிக்க வச்சா நீ என்ன படிக்க சொல்றியா என்று கேட்கிறார்கள் என்று எதிரணியில் உள்ள சகோதரி சொன்னார்கள். புத்தகத்தை வாசித்து உண்மையான கருத்துக்களை எல்லாம் சேகரித்து கூறுவதை விட, ஆனால் திரைப்படத்தில் அப்படி அல்ல, தேவையான கருத்துக்களை மட்டும் வைத்துவிட்டு தேவையில்லாத கருத்துக்களை நீக்குவது இன்றைய கால திரைப்படத்தில் ஒரு செயலாகவே உள்ளது. ஆனால் புத்தக வாசிப்பு என்பது அப்படி கிடையாது. உள்ளதை உள்ளபடி கூறுவதில் புத்தகம் மிக சிறப்பாக விளங்குகிறது. அந்த வகையில் வாசித்து உண்மையை தெரிந்து கொள்வதில் தானே சிறந்த அழகு இருக்கிறது. புத்தகத்தை வாசிக்க இயலாதவர்களுக்கு நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் புத்தக வாசிப்பு எவ்வளவு அவசியம் என்று. அந்த காலத்துல எல்லாம் படிப்பதை விட வீட்டை விட்டு வெளியில் சென்று விளையாடி என்று அம்மா சொன்னார்கள் என்று அதே எதிரணியில் உள்ள சகோதரி சொன்னார்கள். அதே அம்மா அப்பா தான் எவ்வளவு நேரம் விளையாண்டுட்டு இருப்போம், வந்து படி போட்டிகளுக்கு போட்டு அடிப்பாங்க. அதையும் எதிரணி சகோதரிகள் சொல்ல மறந்து விட்டார்கள் போலும். மேலும் அன்றைய காலத்தில் ஆதி மனிதர்கள் குகைகளில் முதலில் கிறுக்க பழகினார்கள். அதுதான் வருங்காலத்தில் எழுத்தானது, பின்னரில் புத்தகமானது, அந்த புத்தகம் வளர்ந்து இன்று வாசிப்பாகி உள்ளது என்று கூறினார்கள். ஆம், அன்றைய காலத்தில் உள்ள மனிதர்கள் 5லிருந்து 6ஆம் அறிவிற்கு வளர்ந்த 5.5 அறிவு உள்ள மனிதர்கள். நாம் அப்படியா? நாம் நன்கு 6 அறிவையும் அப்படியே வைத்திருக்கக்கூடிய மனிதர்கள். கண்டிப்பாக அடுத்த தலைமுறையிலும் மனிதர்கள் பிறப்பார்கள். அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் அப்படியே கொண்டு சேர்க்க வேண்டும். ஆகையால் அவர்கள் கிறுக்கியதை எழுத்தாக்கியது 6 அறிவு மனிதர்கள் தானே. 6 அறிவு மனிதர்கள் தானே அடுத்த தலைமுறைக்கு 7ஆம் அறிவுள்ள மனிதர்களை படைக்க வேண்டும். அதற்கு வாசிப்பு தானே அவசியம். அவர்கள் சொன்னார்கள் பொழுதுபோக்கு. சகோதரி சொன்னார் பொழுதுபோக்கு என்பது உள்ளங்கை, வாசிப்பு என்பது அது ஒரு விரல் என்று. அதல்ல, வாசிப்பு என்பது உடல், பொழுதுபோக்கு என்பது சுண்டு விரல். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். உடல் இல்லாமல் பொழுதுபோக்கு நன்றாக பார்க்க, பொழுதை போக்குவதற்காக உள்ளதெல்லாம் பொழுதுபோக்கு. அப்ப அடிப்படை என்ன? மனித வாழ்வினுடைய அடிப்படை என்ன? எதற்காக மனிதன் வாழுகிறான்? மனிதன் வாழும் பொழுது அவனுக்கு வாழ வழியின்றி பொழுதை போக்கு நேரமின்றி கழிப்பதுதானே பொழுதுபோக்கு. அப்படி உருவாக்கப்பட்டதான் விளையாட்டுகள். அதில் வாசிப்பை ஒரு அங்கமாக வைக்கிறார்கள். வாசிப்பு என்பது பொழுதுபோக்கு என்று அல்ல. வாசிப்பு தான் தலைமை பொருளாக விளங்குகிறது. வாசிப்பிலிருந்து பிரிந்ததுதான் பொழுதுபோக்கு. அப்படி இருந்தால் இன்றைய தலைவர்கள் எதற்காக பெண் கல்வி வேண்டும், அனைவருக்கும் சமக்கல்வி வேண்டும் என்று போராடினார்கள்?
கல்வி என்பது அவசியம். கல்வியை வாசிப்பை தாங்கி இருக்கிறது இல்லையா? வாசிப்பு என்பது மிக சிறந்த ஒரு அங்கமாக தமிழக வரலாற்றில் விளங்குகிறது. பண்பாடையும் நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதில் வாசிப்பு உள்ளது. புத்தகம் வாசிப்பவர்கள் கண்டிப்பாக தலைவராக முடியவில்லை என்றாலும் நல்ல மனிதனாகலாம். புத்தகம் வாசிப்பு என்பது மனித வாழ்வை மாற்றி அமைக்கிறதோ இல்லையோ மனிதனை மனிதனாக வாழவிடும். இப்படியெல்லாம் புத்தகத்தை வாசித்தவர்கள் இன்று நான் இங்கு பேச வந்துள்ளேன் என்றால் கையில் ஒரு பேனா பேப்பர் கூட இல்லாம நான் இங்க வந்தேன். ஆனா நான் இங்க இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறது காரணம் நான் முன்னால் படிச்ச புத்தகங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படியெல்லாம் புத்தக வாசிப்பை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் புத்தக வாசிப்பதை பொழுதுபோக்கின் ஒரு அங்கமாக வைத்துதான் இன்றளவும் எனக்கு மிக வருத்தமாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சுடும் வரை நெருப்பு, சுழலும் வரை பூமி, போராடும் வரை மனிதர். நாம் மனிதர். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாசிப்புக்கு மிக அருமையாக விளக்கம் சொன்னார். டுடேஸ் ரீடர் இஸ் டுமாரோஸ் லீடர். இன்னைக்கு வாசித்தா தான் நாளைக்கு தலைவனாக முடியும். வாசிப்பினுடைய முக்கியத்துவத்தை மிக அருமையாக எடுத்து சொன்னார்கள். இப்ப பொழுதுபோக்கு என்று தலைப்பை பேசுவதற்கு ரமேஷ் அறிவழகன் அவர்கள் அவரை பத்தி நிறைய அறிமுகம் தேவையில்லை. எழுத்தாளர், மிகச்சிறந்த வாசிப்பாளர். அவரை இப்போ பொழுதுபோக்கே என்கிற தலைப்பில் பேசுமாறு அழைக்கிறேன். தமிழை தவிர வேற எந்த பெயரை வைத்து கூப்பிட்டாலும் மிக அருமையாக இருக்காது. தமிழன்னைக்கும் முதல் வணக்கம். நடுவர் ஐயா அவர்களுக்கும் என் அணியினருக்கும் எதிர் அணியினருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் உங்களுக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, பொழுதுபோக்கு என்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்கலை. புத்தகம் வாசிப்பது மட்டுமே பொழுதுபோக்குன்னு சொல்லிட முடியாது. பொழுதுபோக்குல ஏகப்பட்ட வகைகள் இருக்கு. பொழுதுபோக்குங்கிறது வாழ்வின் இடைவெளியை நிரப்புவதில் பொழுதுபோக்கு முக்கிய பங்கு வகிக்குதுங்க ஐயா. அது பொழுதுபோக்குங்கிறது உடலையும் மனதையும் ரொம்ப உற்சாகப்படுத்தும். ஒரு சலிப்பற்ற வாழ்வை வாழ வைக்கிறதுக்கு பொழுதுபோக்கு தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. உங்களால 24 மணி நேரம் புத்தகம் படிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அதுக்கு சிறிது நேரம் ஓய்வு கொடுக்க வேண்டும். ஓய்வு தான் நமக்கு பொழுதுபோக்கு. உதாரணமா உடலோட பொழுதுபோக்கு, உடல் சார்ந்த பொழுதுபோக்குகள் சொன்னா எங்கள் அணியினர் சொன்னாங்க, இந்த சைக்கிள் ஓட்டுறது, நடனம், ஓட்டமும் நடைப்பயிற்சியும், இதெல்லாம் உடல் சார்ந்த பொழுதுபோக்குகள். அதே மனது சார்ந்த பொழுதுபோக்குகளை தான் புத்தகம் வாசிக்கிறதெல்லாம் வருது. புத்தகம் வாசித்தல், எழுதுதல், புகைப்படம் எடுத்தல், ஒரு செல்லப்பிராணி வளர்க்குறதெல்லாம் இதெல்லாம் ஒரு மனது சார்ந்த ஒரு இது. உதாரணம் சொன்னா நிறைய பேர் இந்த பூனை நாயெல்லாம் வளர்த்தா டிப்ரெஷன் இல்லைன்னா, ஆனா ஒரு சில நம்ம கூட பண்ணா அந்த பூனை நாயெல்லாம் டிப்ரெஷன் போயிடும். அது வேற. பொழுதுபோக்குங்கிறது எல்லாம் இந்த ஒரு வடிவேல் டைலாக் பார்த்து நினைக்கிறோம். சும்மாவே உட்காந்துருக்கே எப்படி உனக்கெல்லாம் பொழுது போகுது அப்படின்னு சொல்லி. பொழுதுபோக்குறது அவ்வளவு ஒரு எளிமையானது கிடையாது. புத்தகம் வாசிக்கிறது பொழுதுபோக்குல ஒரு அங்கமா தான் வருது. அப்புறம் இந்த திருமணமான ஆண்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய வழி என்னன்னா, அந்த மனைவிமார்கள் சண்டே விளையாட விட மாட்டேங்கிறாங்க. கணவனுக்கு அந்த 6 நாள் வேலைக்கு போயிட்டு அந்த ஓய்வு வரும்போது அந்த சண்டே தான் அவன் ரெஸ்ட் எடுக்கிறான். அப்போ அவன் நண்பர்களோட அந்த திருமணத்துக்கு பேர் இருக்கு அந்த காலத்திலேயே, கால் கட்டு. புரியுமா உங்களுக்கு? ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னால வரைக்கும் நீங்க உங்க இஷ்டப்படி ஓடி இருப்பீங்க. திருமணம் போன பிறகு காலை கெட்டிட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. அது போல நடுவர் ஐயா இதுக்கு முன்னாடி வழக்குரைஞரா இருந்திருக்கலாம். இப்ப அவங்களுக்கும் பொழுது போக்கணும் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் வச்சுதான், அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த சமூக வலைதளங்கள்ங்கிறது ஒரு காயின் மாதிரி. நம்ம எந்த பக்கம் சுண்டி விடுறோமோ அந்த பக்கம் தான் விழும். நமக்கு நன்மை வேணா நன்மை எடுத்துக்கலாம், தீமை வேணா தீமை தான் நமக்கு வரும். ஒரு பொழுதுபோக்கு படம் சொன்னாங்க, அதுக்கு வாசிப்பெல்லாம் தேவையில்லை. அவங்க அனுபவத்தை தான் படமா எடுக்கிறாங்களே தவிர அதுக்கு ஒரு வரைமுறை, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் புத்தகமா எழுதுறதை நான் பாக்குறேன். அடுத்தது சொன்னாங்க, தீபா பேசினாங்க. அவங்களுக்கு ஒரு சில கேள்வி கேட்கணும். உங்க வீட்டுல எவ்வளவு வெடிகுண்டு வச்சிருக்கீங்க? புத்தகத்தை பத்தி கேக்குறேன். எவ்வளவு புத்தகம் வச்சிருக்கீங்க? அது போல எத்தனை வருஷமா தவம் இருக்கீங்க? புத்தகம் படிக்கிறத பத்தி கேக்குறேன். புத்தகம் படிக்கிறது ஒரு தவம் அப்படின்னு சொன்னீங்களா, அதனால கேட்டேன். அது போல இந்த காலத்துலதான் புத்தகம் நம்ம எல்லாம் படிக்கிறோம். நம்ம அப்பா அம்மாவுக்கு எல்லாம் யாரும் ஒரு ஃபீல்டு மேனேஜ்மெண்டோ, அம்மாவுக்கு எந்த புக்கை படிச்சு அவங்க ஹோம் மேனேஜ்மெண்ட் கத்துக்கிட்டாங்க, வீட்டை எப்படி பராமரிக்கிறாங்க, ஒரு சமைக்கிறது, ஒரு பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் எங்க கத்துக்கிட்டாங்க? எல்லாம் அவங்க ஒரு அனுபவம் தானே தவிர அது அவங்க புக்கு படிச்சுக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. விளையாட்டை பத்தி சொன்னாங்க. ஒரு பொழுதுபோக்கா விளையாடுறவங்க, ஒரு பொழுதுபோக்கா விளையாட ஆரம்பிச்ச அந்த பிரக்யானந்தா தான் இன்னைக்கு 18 வயசு தான் ஆகுது. அந்த பையன்
உலக அரங்கில வந்து தன் தந்தை தாய் பெயரை நிறுத்தியதோட இந்தியாவின் பெருமையும் சேர்க்கிறான் கொண்டு போய். நடுவர் அவர்களே, நான் பொழுதுபோக்கோட வகைகள்லாம் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். பொழுதுபோக்குங்கிறது ஒரு புத்தகம் வாசிக்கிறது, ஒரு மேடை பேச்சு, ஒரு விளையாட்டு, ஒரு எழுதுதல், ஒரு புகைப்படம் எடுக்கிறது, ஒரு பயணங்கள், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு விழா நடக்கிற நம்ம வாலண்டியரா போய் கலந்துக்கிறோம். இதனால நமக்கு என்னென்ன பயன் கிடைக்குதுன்னு உங்களுக்கு சொல்றேன் நடுவர் அவர்களே. புத்தகம் வாசிக்கிறதுனால ஒரு கற்பனை திறனும் நமக்கு ஒரு புத்தி கூர்மையும் ஒரு சில அறியாமையெல்லாம் நீங்குது நடுவர் அவர்களே. மேடை பேச்சு பேசும்போது ஒரு முன்னாடி ஒரு 100 பேர் உட்கார்ந்துருந்தாலும் அவங்களை எப்படி நம்ம வசீகர பேச்சால கட்டி இழுக்கிறதுன்றனாலும் நம்மளால இவங்களை முன்னாடி பேச முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையும் தருது நடுவர் அவர்களே. விளையாட்டு எல்லாம் ஒரு சாதாரண ஒரு பொழுதுபோக்கா நினைச்சிடுறாங்க. எல்லாரும் பிடி பீரியட கணக்கு பீரியட் கொடுக்கறதுனாலதான் நடுவர் விளையாட்டோட அருமை தெரியாம போயிடுது. அந்த விளையாடுறதுனால நமக்கு ஒரு டீம் ஒர்க், ஒரு 10 பேர் சேர்ந்தா எப்படி எல்லாம் ஒரு விஷயத்த சமாளிக்கலாம், எப்படி பண்ணலாம்னு ஒரு திட்டமிடுதலுக்கு ஒரு அடித்தளமா இருக்குது நடுவர் அவர்களே. எழுதுதல்ங்கிறது நம்ம பொழுதுபோக்கா எழுதுற ஒவ்வொரு எழுத்துமே தான் ஒரு ஆழ்ந்த ஒரு வருத்தத்துல இருக்கும்போது பிறக்கிற எழுத்துக்கள் தான் நடுவர் ஒவ்வொருவரோட மனதிலும் ஆழமா பதியுது. புகைப்படம், இப்ப வீடியோ எடுக்கணுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்ப நம்ம ஏன் இந்த நேரலையில பதிவு பண்றோங்கிறது அதுக்கு ஒரு பொறுமை வேணும், அதுக்கு ஒரு புத்தி கூர்மை வேணும். அதுதான் நடுவில் ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கைக்கும் பொழுதுபோக்கு தான் இன்றியமையாததா இருக்குது. பாரதியே சொல்லியிருக்காரு நடுவில், காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு அப்படின்னு சொல்லி. அதனால வாசிப்புங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, பொழுதுபோக்கோட ஒரு அங்கம் தானே தவிர வாசிப்பு தான் ஒரு மனிதனை மூளை எடுத்து கொண்டு போக முடியாது. அதனால பொழுதுபோக்கு தான் வாழ்க்கைக்கு இன்றியமையாது என்று பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றாக கருத்துக்களை எடுத்து சொன்னார். இப்ப தீர்ப்பு கூறும் நேரம். ஒரு பக்கம் பொழுதுபோக்கு என்ற அணியினர் வாசிப்பும் பொழுதுபோக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இல்ல, வாசிப்பு பிரதானமானது, அதுல இருந்து பொழுதுபோக்கு வந்தது. இந்த தலைப்பு வந்து மகிழ்ச்சியான வாழ்விற்கு, அதுதான் பார்க்கணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எது பெரிதும் துணை நிற்க போகிறது, வாசிப்பா அல்லது பொழுதுபோக்கு? மகிழ்ச்சிங்கிறது என்ன? வாழ்வுல எதை அடைந்து விட்டோம், மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பொழுதுபோக்குல இப்ப இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் சொன்னாங்க. உண்மையில சொல்றேன், சமூக வலைத்தளங்கள் நிறைய பொழுதுபோக்கு இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு பொழுதுபோக்கு இருக்கோ அதே அளவிற்கு அதுல கெடுதல்களும் இருக்கு. இந்த நண்பர் நக்கீரன் கோபாலோட ஒரு நிகழ்வுல பங்கேற்றேன். அப்ப அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரு தகான்னு என்ன சொன்னாரு, ஆனா இந்த சட்டை பை சனியனை எடுங்கனே அப்படின்னாரு. திடீர்னு பேசிக்கிட்டு 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சட்டை பை சனியனை எடுங்கன்னாரு. சட்டை பை சனியனா அப்படின்னு எனக்கு முதல்ல அதானே அப்படின்னு சொல்லி அவர் பாக்கெட்ல இருந்து செல்போனை எடுத்து காட்டினார். இதுக்கு பேர் நான் சட்டை பை சனியன்னு வச்சிருக்கேனே அப்படின்னு. எதுக்காக அப்படி பேர் வச்சிருக்கீங்கன்னு அப்படின்னு. இந்த நவகிரகங்கள்ல எல்லாத்த விட அதிக பவர்ஃபுல்லான கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வரன். ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, சனியை போல கொடுப்பவனும் இல்லை, சனியை போல கெடுப்பவனும் இல்லை. அது மாதிரி இந்த செல்போனு சனீஸ்வரன் மாதிரி ரொம்ப அதிகமான அளவிற்கு நன்மையும் தரும், தீமைகளையும் தரும். இப்ப சமூக வலைத்தளங்கள் பெரும்பாலும் இப்ப சமூக வலைத்தளங்கள் தான் எல்லா இளைஞர்களுக்கு எரியுது. எல்லாரும் செல்போன் வச்சுதான் பார்க்கறாங்க. இப்ப நம்ம இந்த மீட்டிங் பேசணும்னா இதுக்கு ஒரு 10 புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறோம். அவங்க எல்லாரும் டக்குன்னு அந்த செல்போன்ல அடிச்சு 2 நிமிஷத்துல எடுத்துறாங்க. நமக்கு தெரியாது, அவங்க தெரிஞ்சது செய்யறாங்க. ஆனா மகிழ்ச்சியாக இருப்பது எப்போ? ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா எப்போ இருக்கும்? தீபாவளி வந்துட்டுனா மகிழ்ச்சியா இருந்துருமா? பொங்கல் வந்துட்டுனா மகிழ்ச்சியா இருந்துருமா? எல்லோருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிசுறு அடிக்கும். ஆனா மகிழ்ச்சி எப்பொழுது வரும்? ஒரு மனிதனுக்கு எப்பொழுது மகிழ்ச்சி அதிகமாக ஏற்படும்? பொழுதுபோக்குல மகிழ்ச்சி ஏற்படுமா? எனக்கு இப்ப கேட்டதுல நான் எனக்கு பொழுதுபோக்கு படிக்கிறதுன்னு சொன்னேன். அது முன்னால அவசியமா இருந்து இப்ப படிக்கிறது பொழுதுபோக்கா மாத்திட்டேன். ஒரு வக்கீலா இருந்தா படிச்சுக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. வக்கீல் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இந்த வக்கீல் டாக்டர் தொழில் 2 தொழிலையும் ஒரே ஒரு கஷ்டம் இருக்கு. என்ன கஷ்டம்னா, சாகர வரைக்கும் படிக்கணும். சாகர வரைக்கும் படிக்கணும், படிக்காமலே இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு அறிவியல்ல மருத்துவர்களுக்கு புதுசு புதுசா ஏதாவது ஒண்ணு வரும்.
அதே மாதிரி வழக்கறிஞர்களுக்கு புதுசு புதுசா ஏதாவது வரும். இப்போ படித்து கொண்டே இருக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய கஷ்டம். காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்து வக்கீலாயிட்டோம் அப்படின்னு வரும் பொழுது, ஒரு மருத்துவர் ஆயிட்டோம்னு வரும் பொழுது, அப்பாட இவ்வளவு நாள் படிச்சுட்டோம், இனிமே ஒண்ணு வேண்டாம், ஜாலியா இருக்கு. அந்த கதையே கிடையாது. அப்புறம் தான் ஆரம்பிக்குது. மறுபடியும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கும். அப்ப படிக்கணும். அப்ப படிக்கிறது வாழ்நாள் முழுவதும் படிக்க வேண்டும். அப்படி படிக்க ஆரம்பித்த பிறகு அதே பொழுது போகுது. இந்த கொரோனா பீரியட் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க கொரோனா பீரியட். கொரோனா பீரியடு கடைசியில் இந்த 2 ஆண்டுகள்ல நிறைய புத்தகத்தை 2ஆம் முறை படித்தேன். வீட்டுல ஒரு தனியா ஒரு நூலகம் வச்சிருக்கோம். அதுல வந்து சட்டம் சம்பந்தம் இருக்காது. என் அலுவலகத்துல சட்டம் சார்ந்த புத்தகங்கள் இருக்கும். வீட்டுல வந்து சட்டம் சார்ந்தது இருக்காது. அந்த புத்தகங்களை எடுத்து படிக்க தொடங்கி நேரம் போக ஆரம்பிச்சு. இப்ப பொழுதுபோக்கும் போச்சு, வேலையும் நடந்தது, மகிழ்ச்சியும் இருந்தது. அப்ப ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி, உயரிய மகிழ்ச்சி அளிப்பது எது? விளையாண்டா பிசிக்கலா மகிழ்ச்சி வந்துடும், நல்ல ரிலாக்ஸ்டா இருக்கும். வாஸ்தவம் தான். எவ்வளவு நேரத்துக்கு எனக்கு இருக்கிற கவலைகளுக்கு நான் ஒரு மணி நேரமோ 1/2 மணி நேரமோ மட்டை விளையாடுறேன், கைப்பந்து விளையாடுறேன், ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறேன். அந்த 1 மணி நேரம் நான் ரிலாக்ஸ் ஆயிடுறேன். திருப்பி வந்த உடனே அப்ப முழுசா ஒருத்த மகிழ்ச்சியோட இருக்கணும்னா திருமூலர் சொன்ன மாதிரி நம்மளால இருக்க முடியாது. திருமூலர் சொல்லியிருக்காரு, ஆசை அருமின் ஆசை அருமின், ஈசனோடு கொண்டா ஆசையும் அருமின். ஓ ஆசை மட்டும் இல்ல, நீ ஆண்டவன் மேல ஆசைப்படாத, அதிகம் ஆசைப்படவே படாது. ஆசை அருமின். அப்படி ஆசை அருமித்தா எல்லாம் சந்தோஷமா இருந்துடலாம். அப்படி இருக்க முடியுமா? நம்மளால இருக்க முடியாது. அப்ப மகிழ்வாக இருக்க வேண்டும். ஓரளவுக்கு மனம் நிம்மதி அடைய வேண்டும். எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு மனுஷனை எப்பவும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடியது பொழுதுபோக்கா வாசிப்பு. இப்ப அவ்வளவுதான் கொஸ்டின். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்து அந்த குறிப்பிட்ட நேரத்துல சினிமா பார்க்கும், அந்த சினிமா பார்க்கும்போது அல்லது அந்த ஒரு பாடலை கேட்கிறோம், அந்த பாடலை கேட்கும் பொழுது அந்த 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ரிலாக்ஸ் ஆயிடுறோம். திருப்பி மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷன் வரும்ல. அப்ப ஒரு மனிதனை முழுமையாக மகிழ்ச்சிப்படுத்துவது அது பொழுதுபோக்கா அல்லது வாசிப்பு? இப்ப வாசிப்பு என்பது பொழுதுபோக்கின் ஒரு அம்சமாக இருக்கலாம். சில புத்தகங்களை வாசித்து விட்டோம் என்றால் அந்த மகிழ்ச்சி நல்ல நிறைந்து இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரம்ங்கிறத தாண்டி மன மகிழ்வு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். பொன்னியின் செல்வன் சொன்னாலும் தெரியாது, நானா பொன்னியின் செல்வன் ஒரு 16 தடவை படிச்சேன். இப்பவும் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த வாசிப்பு நமக்கு மகிழ்ச்சியை மட்டும் தருவதல்ல, அதுல ஒரு மன நிறைவையும் தருகிறது. வாசிப்பு என்பது அது. இப்ப நான் எனக்கு என்னுடைய பேர குழந்தைகளுக்கெல்லாம் பரிசு என்று வாங்கி கொடுத்தால் கட்டாயமாக புத்தகமாகத்தான். நான் வேற பரிசு வாங்கி கொடுக்கறது இல்லை. அவர்களுக்கு அவர் லெவல்ல இருந்த புத்தகங்களை, படக்கதைகள், அந்த புத்தகங்கள் இப்பவே அந்த வாசிப்பை ஊக்குவிக்கிறது. அப்போ ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட்ல எப்பொழுதுமே நிரந்தரமான மகிழ்ச்சி நம்மகிட்ட இருக்கணும்னா அது வாசிப்பா தான். கலீல் ஜிப்ரான் எழுதின த ப்ராஃபட்ங்கிற புத்தகத்தை படித்தீர்கள். சில புத்தகத்தை படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முதல் தடவை படிச்சா புரியாது. இந்த இப்ப நான் சொன்னது போல திருமூலர் திருமந்திரத்தை எல்லாம் ஒரு தடவை படிச்சாலாம் புரியாது. சில பாடல்களை ஒரு தடவை படிச்சா புரியும். இது இந்த ஒரு இலக்கியம், நான் என்ன சொல்றேன்னா ஒரு இலக்கியம் இல்லை, எல்லா இலக்கியத்தையும் தொட்டுக்கொண்டே போகும். பைபிளையும் படிக்கணும். பைபிள்ல நிறைய செய்திகள் இருக்கு. வார்த்தை இப்ப எல்லாரும் சொன்னாங்க எழுதுவது கிறுக்குவதுன்னு. கடவுளாக சொல்லுவதே வார்த்தையைத்தான் பைபிள்ல கடவுளாக சொன்னோம். மந்திரத்திலையும் வடமொழியில் இருக்கிற மந்திரங்களிலையும் வார்த்தையே ததாஸ்துன்னு சொன்னான். எல்லாரும் வார்த்தை. ஓசை என்பது பெரிய காரியம் என்று நினைத்தார்கள். எந்த புத்தகம் கிடைக்கிறதோ அதை படிப்போம். அதை படிச்சார் மன மகிழ்ச்சி நிரந்தரமாக நமக்கு. அதே போல ப்ராஃபட்ங்கிற கலீல் ஜிப்ரான் எழுதிய அந்த புத்தகம், டால்ஸ்டாய் எழுதிய வார் அண்ட் பீஸ், மகாத்மா காந்தி எழுதிய சத்திய சோதனை. நிறைய பேர் கேட்பாங்க, மகாத்மா காந்தி என்னத்தையா செய்தார், என்ன செஞ்சு? சுயநலமற்ற பரிசீலனை. யார மகாத்மான்னு சொல்ல முடியும்? வள்ளுவன் சொல்லி இருக்கான். வள்ளுவனுடைய குரல் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டே வந்தோம்னா, நான் ரொம்ப நாள் அப்படியே ஒவ்வொன்றும் படிச்சு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு யோசனை தோணும். இருந்தாலும் எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் கொடுப்பான். எல்லாத்தையும் ஒரு வரையறை கொடுக்கறது வள்ளுவன் தான். ஒண்ணு மட்டும் அவன் வரையறுக்கவே இல்லை. எதை வரையறுக்கல? உண்மையை சொல்லுது.
1330 குரல்ல எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது உண்மையை சொல்லுன்னு சொல்லியிருக்கானான்னு சொல்லல. ஏன்னா அவனுக்கு தெரியும் உண்மையை சொல்லுதுன்னா உள்ளதை சொல்லுது. இப்ப நான் பார்க்கணும்னா ஒரு சாரை பார்க்கணும், பார்த்த உடனே அவரை பற்றி ஒரு அபிப்பிராயம் எனக்கு மனசுக்கு வரும். நல்ல அபிப்பிராயம்னு சொல்லிடலாம். சில ஆட்களை பார்த்தோன்னா ஒரு கெட்ட அபிப்பிராயம் வருது, அல்லது ஒரு தவறான இச்சை வருகிறது. வெளியே சொல்ல முடியுமா? உள்ளதை சொல்லு, உண்மையை சொல்லுதுன்னா உள்ளதை சொல்லி மனசுக்குள்ள உள்ளதை சொல்லணும். அதனாலதான் வள்ளுவம் ஒரு இடத்துலயும் உள்ளதை சொல்லுன்னு சொல்லல. வாய்மை எனப்படுவது யாவது யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல், அவ்வளவுதான் சொல்லியிருக்கான். உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு சொல்லல. அதே போல சத்திய சோதனையில மகாத்மா சுய பரிசோதனை செய்யறார். அவர் செஞ்ச தப்ப சொன்னார். நான் சொல்ல மாட்டேனே. நம்ம எல்லாரும் எவ்வளவுதான் சொன்னோம்னாலும் நம்ம செஞ்ச தப்பை என்னைக்காவது புத்தகத்துல எழுதி கொடுமா? நான் இந்த தினம் இத்தனாம் தேதி குடித்தேன், இத்தனாம் தேதி இன்னொரு பெண்ணை பார்த்து யாராவது எழுதுவோமா? அதை எழுதினான். அதனால்தான் அவன் மகாத்மா. அதை அவன் எழுதினான். அதனால்தான் அவன் மகாத்மா. எல்லாம் ரொம்ப ஆபாசமா சொல்லுவாங்க. மகாத்மா இரு சிறு பெண்களோடு நிர்வாணமாக படுத்திருந்ததாக புத்தகத்தில் இவெல்லாம் அதை சொல்றதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். அதனால்தான் அவன் மகாத்மா. அதை படிக்க படிக்க டால்ஸ்டாய் எழுதின புத்தகங்கள், பாரத கீதை படிக்க படிக்க வாழ்வின் தத்துவங்கள் எத்தனையோ ஒண்ணு. இதெல்லாம் பார்த்த உடனே அது இந்த எதுக்காக சொல்றேன்னா, இந்த வாசிப்பு என்ன தரும்னா மன மகிழ்ச்சியை மட்டும் தராது, அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட வைக்காது. ஐயோ அவன் நல்லா இருக்கான், அவன் கார்ல போறானே, பெரிய கார்ல போறானே, நம்ம இப்படி போறோமே நடந்து, அது வராது. நமக்கு நாமே ஒரு சுய திருப்தியை தரும், சுய நம்பிக்கையை தரும் சொன்னாங்க. சுய நம்பிக்கை மட்டும் தராது, சுய திருப்தியை தந்து போதும் நமக்கு. இப்ப என்னை பொறுத்தவரைக்கும் என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் திருப்தியா நான் சொல்லுவேன், வாழ்க்கையில நான் எல்லா பகுதிகளையும் கடந்து வந்து விட்டேன் சார், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நல்ல மரணம் வேண்டும், நேரடியா தான் சொல்லுவேன். எல்லாம் நான் திருப்தியா முடிச்சுட்டேன். என்னடா, ஒரு மகனாக கடமையை முடித்து விட்டேன், ஒரு தகப்பனாக கடமையை முடித்து விட்டேன், ஒரு வழக்கறிஞனாக கடமையை முடித்து விட்டேன், எல்லா கடமையும், ஒரு கணவனாக கடமையை முடித்து விட்டேன், எல்லா கடமையும் நான் ஒழுங்கா செஞ்சிருக்கேன்னு திருப்திப்படுறேன். இனிமே உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஒரு நன்மரணம் வேண்டும், நல்ல மரணம் வேண்டும், அவ்வளவுதான் வேணும். அப்ப இது எங்க இருந்து வந்தது? இந்த மகிழ்ச்சி எங்க இருந்து வந்தது? எதை பார்த்தாலும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடியது எங்க வந்துச்சு? இந்த அவர் சொன்ன மாதிரி படிப்பு படிப்பு, வாசிப்பு வாசிப்பு வாசிப்பு, நிறைய வாசிக்க வாசிக்க. நிறைய பேருக்கு தெரியாது, அகத்திய வாழை வாகனம்னு ஒரு புக் இருக்கு. நான் ஒரு 50 தடவைக்கு மேல படிச்சிருக்கேன். இன்னும் அதுல ஒரு வரி கூட எனக்கு புரியல. அகத்திய வாழை வாகனம்னு ஒரு புத்தகம், இவ்வளவு பெரிய புத்தகம் இருக்கு. அத நானும் நினைச்ச நேரமெல்லாம் எடுத்து அதை படிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இதுவரைக்கும் எனக்கு ஒரு வரி புரியல. என்ன புத்தகம்? இரும்பை தங்கமாக மாற்றும் புத்தகம். வச்சிருக்க, எழுதியிருக்காரு. அவர் என்னென்னமோ எழுதியிருக்காரு. பித்தளைய மாத்துறது எப்படி, தகரத்தை தங்கமாக்குறது எப்படி எழுதியிருக்காரு அகத்தியர். ஆனா இது வரைக்கும் எனக்கு ஒரு வரி கூட புரியல. எத்தனையோ தடவை படிச்சு பார்த்தாச்சு. அதுல என்ன எழுதியிருக்காரு, என்ன செய்தால் இரும்பு தங்கமா, அது மேல தலைப்பு வருது இரும்பு தங்கமாக முறைன்னு. அது எப்படி தங்கமாக முடியும் தெரியாது. அது ஒரு வரி கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. எதை நினைத்து எழுதியிருக்கிறார். ஆனா அதை படிக்க படிக்க என்ன தோணுதுன்னா, ஆக எதையுமே சாத்தியம். அப்ப இரும்ப தங்கம் ஆக்கலாம், ஆக்க முடியும். எவனோ சொல்லல, அகத்தியன் சொல்லி இருக்கான். படிக்க படிக்க நமக்கு நாமே ஒரு சுய திருப்தி தரும், சுய மகிழ்வு தரும். இந்த பொழுதுபோக்கு என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு, வாசிப்பும் ஒரு வகையில் பொழுதுபோக்கு தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எது பெரிதும் உதவுகிறது அப்படின்னு சொன்னா அது வாசிப்பு. வாசிப்பு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றபடி இந்த இடத்துக்கு வந்து இவ்வளவு நேரம் அருமையா கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த உங்களில் எல்லாருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பேச்சாளர்களை கௌரவிக்க தரணும். நடுவர் அவர்கள் ஒவ்வொரு பேச்சாளருக்கும் சிறப்பு பரிசை வழங்குவார்கள்.
எங்களை முன்னின்று வழிநடத்தக்கூடிய எங்கள் ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் நடுவருக்கு இந்த சிறப்பு பரிசு வழங்குவார்கள்.